அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜீனா ஷாஹ்பி மன்சூர். குர்ஆனிய சிந்தனை ஜுஸு அம்ம தஃப்சீர் தொடர் சூரா அல் காஃபிரூன். அடுத்து வரும் 2-5 வரையான 4 வசனங்களும் சொற்களின் பிரயோக வடிவில் சில வித்தியாசங்களோடு ஒரு கருத்தை சொல்வது போல் அமைந்துள்ளன. முதலில் அந்த வசனங்களை கீழே தருகின்றோம். லா அஅபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுத் வலா அன ஆபிதும் மா அபத்தும் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுத். நீங்கள் வணங்குவவற்றை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குபவனை நீங்கள் வணங்குவோர்களும் அல்லர். நீங்கள் வணங்கும் ஒழுங்கில் நான் வணங்குபவன் நன்று, நான் வணங்கும் ஒழுங்கில் நீங்கள் வணங்கப் போவதும் இல்லை. அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் இவ்வசனங்களுக்கு கீழ்வருமாறு பொருள் கொள்கின்றனர். 1. உறுதிப்படுத்தலும் வலியுறுத்தலும். நீங்கள் வணங்குவவற்றை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குவனை நீங்கள் வணங்குவோரும் அல்லர் என்ற 2 வசனங்களையும் உறுதிப்படுத்துவதாகவே அடுத்த 2 வசனங்களும் உள்ளன. அந்த வகையில் 4ஆம் 5ஆம் வசனங்கள் நீங்கள் வணங்கியவற்றை நான் வணங்குவோன் அல்ல, நான் வணங்குபவனை நீங்கள் வணங்குவோர்களும் அல்லர் என அமைகின்றன. உங்களது கருத்தை எவ்வகையிலும் நான் ஏற்க முடியாது என்பதை திட்டவட்டமாகவும் மிகுந்த உறுதியோடும் மறுக்கும் கருத்தை தருவதே இவ்வசன பிரயோகமாகும். உங்களது கடவுளரை ஏற்று அவற்றை வணங்க நாம் வருவோம் என்பதை கொஞ்சமும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் என இவ்வசனம் மிக திட்ட தெளிவாக கூறுகின்றன. அதேவேளை இவ்வசனங்களை எதிர்ப்பக்கத்தில் உள்ள குறைசி தலைவர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்று ஏகத்துவ நம்பிக்கை கொண்டவர்களாகவும் அந்த அடிப்படையில் வணக்கம் செலுத்துபவர்களாகவும் இருக்கப் போவதில்லை என கூறுகின்றன. இப்பின்னணியிலேயே இவ்வசனங்கள் கடும்போக்கு கொண்ட இறை நிராகரிப்பாளர்களை குறிக்கிறது என அல் குர்ஆன் விரிவுரையாளர்கள் குறிப்பிட்டமையை ஏற்கனவே பதிவு செய்தோம். ஏனெனில் பின் நாட்களில் மக்கா வாசிகளில் பலர் இஸ்லாத்தை ஏற்றனர், அந்த அடிப்படையில் வாழ்வோராகவும் இருந்தனர். 2. நீங்கள் வணங்குவவற்றை நான் வணங்க மாட்டேன், நீங்களும் நான் வணங்குவனை வணங்க மாட்டீர்கள் என 2ஆம் 3ஆம் வசனங்கள் எதிர்காலத்தை குறித்து நிற்கின்றன. அதேவேளை 4ஆம் 5ஆம் வசனங்கள் இறந்த காலத்தை குறிக்கின்றன. அதாவது நீங்கள் இறந்த காலத்தில் வணங்கியவற்றை நான் வணங்குவவனாக இருக்கவில்லை என்பதோடு நீங்களும் நான் இப்போது வணங்குவனை இறந்த காலத்தில் வணங்குவோராக இருக்கவில்லை என இறந்த காலத்தை பொறுத்தவரையிலும் நாம் இறை நம்பிக்கையிலும் இறை வணக்கத்திலும் வேறுபட்டிருக்கின்றோம் என இவ்வசனங்கள் கூறுகின்றன. இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தூது வருவதற்கு முன்பும் உங்களது நம்பிக்கையோ வணக்க போக்கையோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருக்கவில்லை என கூறும் இவ்வசனங்கள் அப்படி இருக்கையில் நீங்கள் வணங்குவவற்றை வணங்க எவ்வாறு அவரை நீங்கள் அழைக்க முடியும்? அது எந்த வகையிலும் அந்த தூதர் உடன்படக்கூடிய விடயம் அல்லவே என இவ்வசனங்கள் உணர்த்துகின்றன. இந்த வகையில் இதுவும் இன்னொரு வகையிலான உறுதிப்படுத்தலாக அமைகிறது. 3. இந்த அத்தியாயத்தின் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை ஒவ்வொரு வசனத்திலும் மா என்ற இடைச்சொல் பாவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடைச்சொல் அதனை அடுத்து வரும் வினைச்சொல்லோடு இணைந்து வினையடியின் கருத்தை கொடுக்க முடியும் என்பது அரபிலக்கண விதிகளில் ஒன்றாகும். இந்த வகையில் 4ஆம் 5ஆம் வசனத்தில் கீழ்வருமாறு பொருள் கொள்ள முடியும். நீங்கள் வணங்கும் ஒழுங்கில் நான் வணங்குவதில்லை, நீங்களும் நான் வணங்கும் ஒழுங்கில் வணங்குவதில்லை. இவ்வாறு பொருள் கொள்ளும் போது நீங்கள் வணங்கும் கடவுள்களை நான் வணங்குவதில்லை என்று 2ஆம் 3ஆம் வசனங்கள் சொன்ன கருத்தோடு உங்களது வணக்க முறையையும் நான் பின்பற்றுவதில்லை என்ற கருத்து பெறப்படுகிறது. அத்தியாயத்தின் இந்த வசனங்களுக்கு இவ்வாறு 3 வகையில் பொருள் கொள்வது அரபு மொழிக்கு ஏற்புடையதாகவே காணப்படுகிறது. இந்த வகையில் 3 கருத்துக்களையும் இவ்வசனங்கள் கொடுக்கின்றன என்று கொள்வதில் தவறில்லை. இவ்வசனங்களில் வரும் மா என்ற இடைச்சொல்லின் இன்னொரு பொருள் அது அதனை அடுத்து வரும் வினையோடு இணைந்து ஒரு பெயர்ச்சொல் அமைப்பை பெறுவதாகும். வணங்குவவற்றை வணங்குபவனை என்ற சொற்கள் இதனையே காட்டுகின்றன. எனினும் மா என்ற இச்சொல் மிக அதிகமாக அகிரிணையாகவே பாவிக்கப்படுகிறது. வணங்குபவற்றை வணங்குபவனை என்ற பிரயோகங்கள் கடவுளை குறிப்பதால் மா என்ற சொல் வசனத்தில் நன்கு பொருத்தமாக அமையவில்லை. எனவே இச்சொல் பண்பை குறிக்கிறது என கொள்வதை மிகவும் பொருத்தமாக அமையலாம் என கருத முடிகிறது. அப்போது நீங்கள் வணங்கும் அசத்தியத்தை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்கும் சத்தியத்தை நீங்கள் வணங்குவோராக இல்லை என்ற பொருள் பெறப்படுகிறது. இந்த வகையில் இந்த அத்தியாயம் ஓரிடை கொள்கையை அதன் நடைமுறை பிரயோகத்தில் எல்லா வகையிலும் விளக்கிவிட்டது. பல தெய்வங்களை வணங்கும் செயற்பாடு மிக பெரும் தவறாகும் என விளக்கி அதோடு அந்த வணக்க முறையையும் பின்பற்ற முடியாது எனவும் இவ்வசனங்கள் விளக்குகின்றன.
அது மாத்திரமன்றி பல தெய்வ வணக்கம் அசத்தியம் எனவும் ஓரிடை கொள்கையே சாத்தியமானது எனவும் இவ்வசனங்கள் உணர்த்தின. இப்போது அத்தியாயத்தின் இறுதி வசனத்தை நோக்குவோம். லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுக்கு உங்களது மார்க்கம், எனக்கு எனது மார்க்கம். இவ்வசனம் மேல விளக்கியவற்றின் விளைவாக அமையும் கருத்தாகும். கடவுள் நம்பிக்கை, வணக்க வழிபாடுகள் போன்ற பலவற்றை உள்ளடக்கிய ஒரு மார்க்கத்தை அல்லது ஒரு வழிமுறையை நீங்கள் பின்பற்றி வாழ்கிறீர்கள். அது உங்களது மார்க்கம். கடவுள் நம்பிக்கை, வணக்க வழிபாடுகள் போன்ற பல விடயங்களை அடக்கி உங்களை விட்டு மாறுபட்ட ஒரு வழிமுறையை அல்லது மார்க்கத்தை நான் பின்பற்றுகிறேன். அது எனது மார்க்கம். இரண்டும் வித்தியாசமானது, மாறுபட்டது. இரண்டையும் ஒன்றாக கலக்க அல்லது ஒவ்வொன்றிலும் ஒரு பகுதியை ஏற்று பின்பற்ற அடுத்தவரை நிர்பந்திக்காதிருப்போம் என்று இவ்வசனம் எதிர்ப்பாளர்களை நோக்கி பேசுகிறது. இந்த வகையில் இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் போது தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் கடுமையாகவும் பேசியது. ஆனால் இந்த இறுதி வசனத்திற்கு வந்ததும் ஓரளவு மிருது தன்மையை இவ்வசனம் பெறுகிறது. அத்தியாயங்களான ஹுமசாவும் ஃபீலும் தோன்றிய எதிர்ப்புக்கு ஒரு வகையில் பதில் கூறியதாயின் இந்த அத்தியாயம் இன்னொரு வகையில் அதனை எதிர்கொள்கிறது. எல்லா சீர்திருத்த முயற்சியிலும் இத்தகைய எதிர்ப்புகளை கவனமாக கடந்து செல்லல் தவிர்க்க முடியாததாகும். ஒருவர் அல்லது ஒரு சாரார் அடுத்தவரின் அல்லது அடுத்த சாராரின் கருத்து சுதந்திரத்துக்கு இடம் கொடுத்து வாழ்வோம் என்ற கருத்தும் இவ்வசனத்தில் தொனிக்கிறது. உங்களுக்கு ஒரு வழிமுறையும் போக்கும் உள்ளது. அந்த மார்க்கத்தை பின்பற்றி நீங்கள் வாழ்கின்றீர்கள். அவ்வாறுதான் நானும், எனக்கும் ஒரு மார்க்கம் உள்ளது, அதனை பின்பற்றி வாழ என்னை விட்டுவிடுங்கள் என இந்த வசனம் சொல்கிறது. அத்தியாயம் தந்த சிந்தனைகளின் சுருக்கம். 1. இந்த அத்தியாயம் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கிடையிலான உறவாடல் பற்றி விளக்க வரவில்லை. மாற்றமாக தூதை எதிர்த்து நின்றோருடனான உரையாடலின் ஒரு பகுதியாகவே இது காணப்படுகிறது. அவ்வாறே அக்கால சூழல் பின்னணியை அத்தியாயத்தின் பல வசனங்கள் கொண்டுள்ளன. எனவே இவ்வசனங்களை பொதுமைப்படுத்தல் தவறானதாகவே அமையும். 2. இரு சமூகங்களுக்கு மத்தியிலான நல்லுறவை வளர்ப்பதற்கான பேச்சுவார்த்தை என்ற பின்னணியை இந்த அத்தியாயம் கொண்டமையவில்லை. சமூகத்தில் தோன்றிய ஒரு சீர்திருத்த முயற்சியை ஒடுக்கும் நோக்கிலான பேச்சுவார்த்தையாகவே இந்த அத்தியாயத்தின் பின்னணி அமைந்தது. எனவே இந்த எல்லையை விட்டு இவ்வசனங்களை வெளியே கொண்டு செல்லக்கூடாது. எனினும் ஒவ்வொருவரும் அவரவரது மார்க்கத்தை பின்பற்ற உரிமை பெறுகிறார். எனவே ஒவ்வொரு சாராரும் அடுத்தவரின் கருத்து சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கருத்து சுதந்திரத்தை சுட்டிக்காட்டுவதாக அத்தியாயத்தின் இறுதி வசனம் அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமில்லை. 3. ஓரிடை கொள்கை என்ற அடிப்படை மீது ஒரு சிந்தனை கட்டுமானத்தை அல் குர்ஆன் அமைக்க விரும்பியது. அந்த அடிப்படை மீது பாதிப்புகளை ஏற்படுத்தும் முடிவுகள் ஒரு சிந்தனை கட்டுமானத்தின் மீதே பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. இப்பின்னணியிலேயே திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் அப்போது சமரச முயற்சியை அல் குர்ஆன் மறுத்தது. இத்துடன் சூரா அல் காஃபிரூன் விளக்க உரை முடிவுற்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சூறாவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.